அடியார்களை கபூர்ல வைக்கிறோம் பாருங்க. எந்த மனிதனா இருந்தாலும் கபூர்ல வச்சதுமே கபூர் அவனை முதல்ல நெருக்க தான் செய்யும். எல்லாரையுமே, நல்லோர்களையும் நெருக்கும், பாவிகளையும் நெருக்கும். நல்லோர்களை நெருக்குவது அன்புனால. நீண்ட காலத்திற்கு பிறகு நாம பிரியமான ஒரு ஆளை பார்த்தா அவரை கட்டி பிடிக்கும் போது ஒரு அழுத்தமா இல்லையா? அது மாதிரி அழுத்தம். ஆனா அது அவருக்கு கடுமையாத்தான் இருக்கும். நல்லவங்களையும் அழுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் இப்னு முஆது சஹாபி அவங்களுடைய ஜனாசால போகும்போது சொன்னாங்க, மலக்குகள் இந்த ஜனாசாவில் இவ்வளோ கூட்டமா வர்றாங்க, பூமியில கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அந்த சாத் இப்னு முஆதை கபூர்ல வச்சுட்டு அடக்கிட்டு சொன்னாங்க, கபருடைய நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிற ஒரு மனிதர் உலகத்துல இருந்தா இவராத்தான் இருந்திருக்கணும். ஆனா இவரையும் கபர் விடலைன்னு சொன்னான். இவரையும் விடல. அந்த கபர் அழுத்துகிற அழுத்தம் இருக்கு பாருங்க, அதுல பல முஸ்லிம்களுடைய பாவங்கள் பூரா மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போல உதிர்ந்துடும். அவ்வளவுதான். அதுதான் அவருக்கு தண்டனை. அவர் செஞ்ச பாவத்துக்கு அப்படி அழுத்தது பாருங்க, அவ்வளவுதான். மறுமையில் அவருக்கு தண்டனை கிடையாது. அல்லாஹ் எப்படியாவது ஒரு முஸ்லிமை மன்னிச்சிடணும், நரகத்துக்கு அனுப்பக்கூடாது. அப்ப கபருடைய அழுத்தம் இருக்கு பாருங்க, அதை கொண்டு அல்லாஹ் பல மூமின்களை மன்னித்து நரகத்துக்கு அனுப்பாம சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான்.